Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா G3171 Problem Solving and Python Programming Laboratory ஓட extra exercises தான் நம்ம பார்க்க போறோம். So என்னென்ன மாதிரி நம்ம tuples-ல work பண்ணலாம், like tuples-ல, list-ல இந்த மாதிரி நம்ம extra already core components இந்த மாதிரிலாம் பார்த்திருப்போம். So இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா லிஸ்ட்டுக்கு தனியா டியூபிள்ஸ்க்கு தனியா அந்த மாதிரி நம்ம இப்ப பார்க்க போறோம். ரைட். ஸோ டியூபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். பட் இப்போவும் லைட்டா உங்களுக்கு சொல்லிடுறோம். ஸோ டியூபிள்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன பிராக்கெட் போடுவாங்க? சர்க்கிள் பிராக்கெட். இதுவே நமக்கு லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் போடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷனா சொல்லுவோம். ஸோ அடுத்தது இதுல என்ன அப்படின்னா இதுல உள்ள ஆபரேஷன்ஸ். ஸோ அதை வச்சுதான் இங்க நம்ம சொல்லியிருக்கிறோம். First aim பார்த்தீங்க அப்படின்னா to demonstrate working with tuples in Python, including creation, accessing elements and performing basic operations. So create பண்றது அங்க நம்ம எல்லாமே append இந்த மாதிரிலாம் பார்த்தோம். So இங்க எப்படி நம்ம create பண்ணலாம், எப்படி elements access பண்ணலாம், அங்க index ன்னு பார்ப்போம், இங்க elements ன்னு பார்ப்போம். அதே மாதிரி இங்க operations எப்படி perform பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். லைக் அங்க பண்ண மாதிரி தான். ரைட். ஸோ அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டியூப்ல எப்படி நம்ம கிரியேட் பண்றது. ஸோ அது பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டிப்பா செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன் வேல்யூஸ். அங்க வந்து எம்டியா கொடுத்துருப்போம். பட் இங்க வந்து நம்ம கண்டிப்பா ஒரு ப்ரீ டிஃபைன் வேல்யூஸ் இருக்கணும். தென் ஆக்சஸ் டியூபிள் எலமெண்ட்ஸ். ஸோ டியூபிள் எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் இண்டெக்ஸிங் டு ஆக்சஸ் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ். கண்டிப்பா நம்ம இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணணும். அடுத்து இங்க வந்து நம்ம ஸ்லைசிங் வந்து டியூபிள்ல ஸ்லைசிங் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டு ஆக்சஸ் அ சப்செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்ம சப்செட் அப்படிங்கிறது இங்க அப்ளை பண்ணலாம். தென் ஆபரேஷன்ஸ் என்னலாம் அப்படின்னா கன்கார்டினேட் பண்ணலாம். தென் அதோட லென்த்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். தென் பிரசன்ஸ் ஆஃப் த எலமெண்ட் நமக்கு வந்து இன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். அதாவது இந்த எலமெண்ட் எனக்கு இந்த பர்டிகுலர் டியூபிள்ல இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம இங்க செக் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் உள்ள ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அடுத்து அங்க வந்து நம்ம ஆபரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்பெண்ட் ரிமூவ் இதுதான் பண்ண முடியும். பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி ஒர்க்கும் நம்ம பிரசன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குதா, ஸோ இதுவும் நம்ம செக் பண்ணலாம். தென் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி கமாண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டியூப்ல கிரியேட் பண்ண போறோம். இங்க நமக்கு என்னது ப்ரீ டிஃபைன்டா நான் கண்டிப்பா ஒரு செட் வச்சிருக்கணும். பட் நம்ம லிஸ்ட்ல வந்து நம்ம அந்த மாதிரி தேவையில்லை. கண்டிப்பா நம்ம எம்டியா இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் உள்ள அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மை டியூப்ல நான் என்ன கொடுத்துருக்கிறேன்? ஒரு 5 எலமெண்ட்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். 10, 20, 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் டியூப்ல நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? 10, 20, 30, 40, 50ங்கிறது வரும். தென் செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்? எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 0, 1, 2 அந்த இண்டெக்ஸ் வைஸ் தான் நமக்கு எடுக்கும். ஸோ மை டியூபிள் ஆஃப் 0. தென் லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து மை டியூபிள் ஆஃப் -1. இப்போ இங்க நான் ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டு ஃபோர்த் எலமெண்ட்ஸ். அப்போ எப்படி எடுப்போம் அப்படின்னா மை டியூபிள் ஆஃப் செகண்ட் வந்து நமக்கு என்னது இண்டெக்ஸ் பை 1. ஃபோர்த் எலமெண்ட் அப்படிங்கும் போது என்னது நமக்கு 0, 1, 2, 3, 4. அப்போ இதுதான் 4. அப்போ இங்க நம்ம என்ன சொன்னோம்? செகண்ட் டு ஃபோர்த் எலமெண்ட்ஸ். அப்போ இந்த செகண்ட்ல இருந்து இந்த 4 எலமெண்ட் வரைக்கும். அப்போ இது நமக்கு இதோட இண்டெக்ஸ் என்னது? இதோட இண்டெக்ஸ் என்னது நமக்கு 1. ஸோ 1ல இருந்து அடுத்தது 4th வரைக்கும். ஸோ அப்போ இங்க எத்தனை? இது வந்து நம்ம 4. ஏன்னா 0, 1, 2, 3, 4. அப்போ 1 to 4 வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? ஸ்லைஸ் பண்ணணும். ஓகே. தென் பேசிக் ஆபரேஷன்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? கன்கார்டினேஷன். அப்போ வந்து நான் நியூ டியூபிள் ஒன்று எடுக்கேன். அதுக்குள்ளதான் கன்கார்டினேட் பண்ண வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அப்போ நியூ டியூபிள் ஈக்குவல் டு மை டியூபிள்ங்கிறது ஆல்ரெடி நம்ம இங்க வச்சிருக்கிறது. இங்க நான் நேம் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்? மை டியூபிள்னு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மை டியூபிள் பிளஸ் 60, 70. ஸோ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்? கன்கார்டினேட் பண்ண போறேன். ஸோ அப்போ கன்கார்டினேட்டட் டியூபிள். ஆக்சுவலி அதில் நம்ம இன்சர்ட் தான் பண்ண போறோம். ஸோ அப்போ நியூ டியூபிள். தென் லென்த் ஆஃப் த டியூபிள். ஸோ லென்த்துக்கு என்ன பண்ணுவோம்? லென் ஆஃப் மை டியூபிள் போட்டா உள்ள எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அடுத்தது செக் பண்ணுவோம். இன் அப்படிங்கறத வச்சு அப்போ இஸ் 30 இன் த டியூபிள். 30ங்கிறது என்னோட டப்பிள்ல இருக்குதா இல்லையா? ஸோ 30 in my tuple. Then 100 அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட்டா கொடுக்க போகுது. ஸோ ஒரிஜினல்ங்கிற போது 10, 20, 30, 40, 50 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு என்ன இருந்தது? 10. செகண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? 50. தென் ஸ்லைஸ் நான் செகண்ட் 4 நம்ம சொன்னோமோ அப்போ என்ன வரும்? 20, 30, 40. ஏன்னா இங்க நம்ம லாஸ்ட் எலிமெண்ட் 50. ஸோ நம்ம இதுதான் எடுத்தோம். தென் கன்கார்டினேட்டட் டியூபிள். இப்போ கன்கார்டினேட் பண்ணணும்னா நம்ம ஆட் பண்றது தான் சொன்னோம். எக்ஸ்ட்ராவா புதுசா 2 வேல்யூவை கொண்டு ஆட் பண்றோம். அப்போ
மை டியூபிள்ங்கிறது தான் போட்டோம். ஸோ அப்போ 10 20 30 40 50 எக்ஸ்ட்ராவா நம்ம நியூ போட்டிருக்கோமோ அப்போ 60யும் 70யும். தென் லென்த் ஆஃப் டியூபிள், லென்த் வந்து நமக்கு எத்தனை இருக்கு, நம்ம மேல மை டியூபிள் தான் போட்டோம். ஸோ அப்போ 5 இருக்கு. தென் இஸ் 30 இந்த டியூபிள், நமக்கு வந்து 30க்கு ஒரு இது கொடுத்துருந்தோம். எஸ் 30ங்கிறது நமக்கு இங்க இருக்குது. 100 அப்படின்னு இருக்கு. 100ங்கிறது நமக்கு இருக்குதா இந்த எலமெண்ட்ஸ்ல? நோ. அப்ப என்னது? ஃபால்ஸ். எனக்கு இருந்தது அப்படின்னா ட்ரூ, இல்ல அப்படின்னா ஃபால்ஸ். இது வந்து நம்ம சிம்பிளா உங்களுக்கு எல்லா மெத்தட்ஸும் வர்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல கொடுத்துட்டோம். இல்ல எனக்கு இன்னும் ஒரு ஷார்ட்டா நீங்க ப்ரோக்ராம் கொடுங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ அது எப்படி அப்படின்னா நம்ம டியூபிள் கிரியேட் பண்றோமா? ஸோ மை டியூபிள்ல 10 20 30 எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ அப்போ 0, மை டியூபிள் ஆஃப் 0. அப்போ 10ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். தென் டியூபிள் ஆபரேஷன். ஸோ லென்த்ன்னு பார்க்கும்போது லென் ஆஃப் மை டியூபிள். டியூபிள் அதாவது ஒன் லைன்ல நம்ம ப்ரோக்ராம் எழுதிட்டோம். 20ங்கிறது இருக்குதா? ஸோ அதை நான் கொடுத்துருக்கிறேன். அதுதான் இதோட அவுட்புட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது நமக்கு? ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ 10 வந்துருச்சா? 10. Then length 10 20 30. ஸோ அப்போ என்னது நமக்கு 3. இஸ் 20 இந்த டியூபிள். நமக்கு 20ங்கிறது இங்க நமக்கு டியூபிள்ல கொடுத்துருக்கோமா? எஸ். அப்போ என்னது? ட்ரூ. ஓகே. ஸோ இந்த ரெண்டு டைப்ல நம்ம வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். நீங்க எது யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.